வணக்கம். ஆண்டாளோடு மார்கழி மாதத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கெல்லாம் தயாராயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மாதங்களில் நான் மார்கழி அப்படிங்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. மார்கழியை எந்த அளவுக்கு உயர்த்தி இத்தனை மாசத்துல மார்கழியில நான் ரொம்பவே விசேஷமா உங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறதுக்கு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்கள் படிக்க போறோம் வீட்டுல அப்படிங்கிற ஆனந்தம் எல்லாருக்கும் இருக்கும். அதை விட பெரிய சந்தோஷமா மகாலட்சுமிய வரவேற்க போறோம். வீட்டு வாசல்ல பெருசு பெருசா கோலங்கள் போட்டு அழகா துளசி மாடத்துல விளக்கேத்தி ஆண்டாளையும் மகாலட்சுமியையும் நம்ம வரவேற்க போறோம். கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம போற்றி பாடி மகிழ போறோம் அப்படிங்கிற ஆனந்தம் உங்க எல்லாருக்கும் இருக்கும். நான் வந்திருக்கிறது அங்காளம்மன் பூஜா சென்டர். உங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஷாப்பிங் பிளேஸ். இது நங்கநல்லூர்ல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய கோலம் ஸ்டென்சில் ரிலேட்டடான ஒரு பதிவு தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. உங்க வீட்டு வாசலை எந்த அளவுக்கு அழகா அலங்கரிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டோடைய பூஜை அறையில எப்போதுமே மங்களகரமான கோலங்கள் போட்டு வைக்கணும். இந்த மார்கழி மாதம் முழுவதும் சில பேர் அபார்ட்மெண்ட் லைஃப்ல இருப்பீங்க, உங்களுக்கு வீட்டு வாசல்ல நல்லா பறந்து விரிஞ்சு கோலம் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நம்முடைய பூஜை அறையில இந்த துளசி மாடம் இருக்கோ இல்லையோ, வெளிநாட்டு ஆட்களுக்கு இருக்காது, ஆனா அட்லீஸ்ட் நம்ம பூஜை அறையில ஒரு கோலம் குட்டியா போட்டு வைக்கலாம். இதுல பாருங்க, சங்கு சக்கரம் திருநாமம் எல்லாம் இருக்கிற மாதிரி 3 இன்ச்சஸ்ல இந்த மாதிரி பேட்டர்னா இருக்கட்டும். நிறைய ஐஸ்வர்யங்கள். என்னால வரையெல்லாம் முடியாது, எனக்கு வரைய தெரியாது, கோலம் போட வராதுன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம பாக்குறோம். ஸ்டென்சில் அவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது எல்லாமே 3 to 4 இன்ச்சஸ். ரொம்ப அழகழகான பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாம். குட்டி குட்டி கோலம் ரொம்ப அந்த மாடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க குட்டியா போடலாம். இதையே நீங்க பார்டர் கோலமா நிறைய பக்கத்துலயே வச்சு நீங்க அழகு பண்ணிக்கலாம். அவ்வளோ பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. ஓம் பாக்குறீங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க. பிள்ளையார்ல இருந்து தொடங்கலாம் அப்படின்னா நீங்க பிள்ளையார் இப்படி அவ்வளோ அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்கிறத பாக்குறோம். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இது 3 to 4 இன்ச்சஸ்ல இருக்கிற பேட்டர்ன். இப்ப அடுத்த சைஸ் பார்க்கலாம். மார்கழினாலே விளக்கு தானே, அதனால விளக்கு அழகா இருக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன். ஸோ நீங்க நேர்ல தான் அங்காளம்மன் பூஜா சென்டர்ல இப்ப நான் காட்டக்கூடிய இந்த மாதிரியான பட்ஜெட்டட் ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்கணும்னா நீங்க நேர்ல வரணும். இப்ப நான் ஒரு கேட்டகரி காட்டுவேன், அது மட்டும் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும். ஸோ 6 இன்ச்சஸ்க்கு அப்புறம் அடுத்த பேட்டர்ன் பாருங்க. இதுலயே நம்ம இந்த நான் காட்டுறேன் பாருங்க, சரவண பவல்லாம் போட்டு ஓம் எல்லாம் போட்டு இருக்கு. 8 இன்ச்சஸ்ல இருக்கிற பேட்டர்ன் தான் இப்ப நம்ம பாக்குறோம். இந்த பேட்டர்ன் பாருங்க, 8 இன்ச்சஸ். 8 இன்ச்சஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் ஒன்னொன்னா காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அழகழகா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று. எனக்கு கோலமே போட தெரியாதுங்க, இல்ல எனக்கு நேரம் இல்ல, அவசர கதியில நான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி. இதுலயே நீங்க சுத்தி உங்களோட இன்னோவேட்டிவ் தாட்ஸை வச்சு நீங்க விளக்கெல்லாம் அருமையா ஏத்திக்கலாம். சுத்தி நீங்க விளக்கு ஏத்தும் போது பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது பாருங்களேன், நடுவுல விளக்கு வச்சுட்டு 2 பக்கம் மயில் அப்படியே அணையாம பாக்குற மாதிரி ஒரு அழகா ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், ஆனா இந்த விளக்க சுத்தி பேட்டர்ன்ஸ் வர்றது ஒரு சூரிய பிரகாசமா தெரியுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இப்படி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. 8 இன்ச்சஸ்ல எண்ணிலடங்கா பேட்டர்ன்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து பாருங்க, கஜலட்சுமி கலசம் நடுவுல மகாலட்சுமியோடைய திருப்பாதம் இந்த மாதிரி வர்ற மாதிரி பேட்டர்ன் பாக்குறீங்க. இதெல்லாம் 10 இன்ச்சஸ் அந்த மாதிரி சைஸ்ல வர்றது. 10 இன்ச்சஸ் 1 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவை மயில் அப்படின்ற மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சுத்தி நீங்க விளக்கு வச்சீங்கன்னா அவ்வளோ அழகாயிடும். ஸோ ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமல கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கு. நான் ஏற்கனவே ஒண்ணு காட்டினேன் பாத்தீங்களா, பெருமாளுடைய சங்கு சக்கரம் திருநாமம்னு. அதே பாருங்க, கொஞ்சம் பெருசா நல்ல விஸ்தீரணமா நான் போடணும் அப்படின்னு நினைச்சா நீங்க இந்த மாதிரி ஸ்டென்சில் பயன்படுத்திக்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. பாவை விளக்கு அழகா, பாவை நோன்பு தான் நம்ம இந்த மார்கழி மாதத்து நோன்பையே சொல்லுவோம். அப்ப பாவை விளக்க நீங்க இப்படி வச்சு இதையே உல்டா பண்ணி இந்த பக்கம் வச்சு நீங்க 2
ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பாவை வச்சு நடுவுல நீங்க அழகா விளக்கேத்தி வைக்கலாம். ரொம்ப அருமையா நீங்க எப்படி கிரியேட்டிவா யோசிக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்க உங்களுடைய கோலமை எலாபரேட்டா நீங்க பண்ணிட்டே போக முடியும். இந்த ஸ்டென்சில் எல்லாமே இப்ப நான் 3 inches to 1 feet வரைக்கும் இருக்கிறது காட்டிட்டேன். இப்ப பாருங்களேன், குத்து விளக்கு என்னென்ன பேட்டர்ன்லாம் அழகழகா வந்திருக்குல்ல, எல்லாத்துலயும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு அக்கேஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த குத்து விளக்கையே நீங்க இப்படி போட்டு இதுல நீங்க பேட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா 2 குத்து விளக்கு நீங்க ஐ மீன் 2 பக்கமும் நீங்க குத்து விளக்கு கோலத்தை போட்டுற முடியும். நடுவுல நீங்க என்ன வேணாலும் உங்களோட பூக்கோலமோ அல்லது ஏதாவது நீங்க மங்களகரமா எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எழுதிக்கலாம். பெருமாள் தாயார், திருப்பதி வெங்கடாஜலபதி அலமேலுமங்கா தாயார நீங்க அழகா போட்டுட்டு சைட்ல இப்படி வச்சு நீங்க ஒரு குத்து விளக்கும் இப்படி வச்சு ஒரு குத்து விளக்கும் நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா ஜெகஜோதியா பெருமாளையும் தாயாரையும் இந்த மார்கழியில எழுந்தருளை பண்ணலாம் நீங்க கோல வடிவத்துல. இப்ப நீங்க பாக்குறது 1.25 அடி 15 inches கிட்டத்தட்ட இருக்கும். நல்லா பறந்து பெருசா போடலாம். நீங்க அபார்ட்மெண்ட் வாசல்ல கூட நீங்க அழகா போட முடியும். இந்த சைஸுக்கு கண்டிப்பா இடம் இருக்கும். அதனால நீங்க 15 inchesல இருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கும். இதை சுத்தி நீங்க அழகா விளக்க வந்து நீங்க எத்தனை விளக்கு ஏத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி பண்ணலாம். இதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே நம்மளால சிக்கு கோலம் பூக்கோலம்னு நமக்கு போட தெரியல அப்படிங்கிறவங்க குறைப்பட்டுக்கவே வேணாம். அதனால இந்த ஸ்கில் நம்மள்ட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தமும் பட வேணாம். ஏன்னா அந்த இனத்துலதான் நானும் இருக்கேன். எனக்கும் பெருசா எல்லாம் கோலம் எல்லாம் போட தெரியாது. ஸோ இந்த ஸ்டென்சில வச்சுதான் நம்ம இங்க சமாளிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ அப்ராடுக்கு எடுத்துட்டு போறது எவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கும் பாருங்க. எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய பழக்கமே கோலம் போட்டு தொடங்குறது தான். எவ்வளவு பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேப்ல எல்லாம் நீங்க வந்து விளக்கு வச்சீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். இதையே நீங்க என்ன பண்ணலாம், கலர்ஸை மாத்தி பண்ணிக்கலாம். சென்டர்ல ஒரு கலர் வர்ற மாதிரி பண்ணிட்டு சுத்தி வந்து நீங்க ஒயிட் பார்டர் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கலரும் யூஸ் பண்ணலாம். ஆல் த டைம் நம்ம வந்து ஒயிட்டே தான் போடணும்னு இல்லை, கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ பெரிய மயில் பாருங்க, மயில் வந்து நல்லா 1.25 அடி அந்த டயமீட்டருக்கு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி மயிலா இருக்கட்டும், இவ்வளோல பெருசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 அடி 1.25 அடி அந்த அளவுக்கு இருக்கிற ஸ்டென்சில்ஸ் நீங்க இப்ப பாக்குறீங்க. ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமா கோலம் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டா 1.25 அடி வரைக்கும் கூட ஸ்டென்சில்ஸ் அவைலபிளா இருக்கு. 21 inches வரைக்கும், 18 inches 21 inchesன்னு சைஸ் வரையா கிடைக்குது. 3 inchesல இருந்து தொடங்கி நீங்க 1.25 அடி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஸ்டென்சில்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்டென்சில்லாம் பாருங்களேன், கிருஷ்ணர் அழகா வீட்டு வாசல்ல தவழற மாதிரி நீங்க போடலாம். பூஜை அறையில அருமையா நீங்க போடலாம். கீழே ரைட்டிங்ஸோட அழகா சூப்பரா வெண்ணத்தாழி கிருஷ்ணர் பாக்குறீங்க. அடுத்து நீங்க பாக்குறது பெருமாளும் தாயாரும். அலமேலுமங்கா தாயார் வெங்கடாஜலபதி பெருமாளை நீங்க பூஜை அறையில கோல வடிவத்துல எழுந்தருளை பண்ணலாம். நீங்க சூப்பரா கலர் கோலமாவே நீங்க பயன்படுத்தி மஞ்சள் ஒரு பேக்ரவுண்ட் போட்டுட்டு அது மேல இந்த ஸ்டென்சில வச்சு நீங்க முதல்ல கலர் பவுடரை போட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், அதை ஜஸ்ட் சொல்றேன், உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் இந்த டைல்ஸ்ல நீங்க கலர் பவுடரை முதல்ல ஃபில் பண்ணிடுங்க. ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் கொடுக்குறீங்கன்னா எல்லோ கலரை நீங்க ஃபில் பண்ணிடுங்க. அதுக்குரிய அந்த டூல்ஸ் எல்லாம் நான் தொடர்ந்து காட்ட போறேன். ஸோ அப்படி ஃபில் பண்ணிட்டு இந்த ஸ்டென்சில அழகா சென்டர் பார்த்து நீங்க வச்சுட்டு இதுல நீங்க ஒயிட்ல போடலாம் அல்லது ரெட்ல போடலாம் அல்லது ப்ளூல போடலாம். எப்படி கான்ட்ராஸ்ட் வந்து அந்த எல்லோவுக்கு எந்த பேக்ரவுண்ட்ல வந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கலர் பவுடரை நீங்க இதுல யூஸ் பண்ணீங்கன்னா சுவாமியும் அம்பாளும் மட்டும், அதாவது பெருமாளும் தாயாரும் மட்டும் உங்களுக்கு கலர்லயும் பேக்ரவுண்ட்ல ஒரு சூப்பரான பினிஷிங்ல வரும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முருகர் பாக்குறீங்க, நீங்க இந்த ஸ்டென்சில வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு சமயம் சஷ்டி அப்ப நீங்க அதை பயன்படுத்திக்க முடியும். சஷ்டி சமயத்துல முருகர் உருவமாவும் நீங்க போட்டுக்கலாம். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, ஷட்கோணம். இதுல 2 பேட்டர்ன், அதாவது ரெட்டை வரியில வருது இந்த ஷட்கோணம். இந்த பேட்டர்னும் நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் வரியில வரக்கூடிய ஷட்கோணம் இப்படியும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான் இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிறதெல்லாம். அடுத்து நான் காட்டுறது பாருங்க, இந்த ரைட்டிங் ஸ்ரீ அக்ஷயம் வெள்ளிக்கிழமையில எல்லாம் நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஓம் சரவண பவ இருக்கு. அடுத்து
ஹனும ஜெயந்தி வருது பாருங்க, அதுக்கு ஆஞ்சநேயர் நீங்க நேர்ல தான் வந்து வாங்கணும். ஏன்னா 19th நமக்கு ஹனும ஜெயந்தி. அதனால ஆஞ்சநேயர் உங்களுக்கு வேணும்னா நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. ஓம் இருக்கு பாருங்க முருகருக்காக, அப்படியும் பண்ணிக்கலாம். பெருமாள் தாயார் வைஷ்ணவர்கள் அப்படி வாங்கி விருப்பப்பட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் எப்படி வந்து கோயில்ல போட்டோ விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பினிஷிங்ல அழகா சரவிளக்கோட அருமையா வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் கொடுத்துட்டு நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு அழகா இருக்கும். என்னென்ன பேட்டர்ன் இருக்கு பாருங்களேன், டிசைன் எல்லாம் ஒன்னு ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோலம் வந்து நீங்க பூஜை அறையில போட்டுட்டு இதுக்கு மேல நீங்க பார்டர் கோலம் எல்லாம் போட்டு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இன்னோவேட்டிவ் அந்த திங்கிங் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க பார்டர் கோலம் எல்லாம் போட்டுக்கலாம். எவ்வளோ அழகா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய கோபுரம் சிக்கு கோல வடிவத்துல சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அழகா சரவிளக்கு கூட சிக்கு கோலத்துல வந்து பெருமாளுடைய சங்கு சக்கரம் திருமண் எல்லாம் இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு. இப்படி வாங்கி நீங்க பூஜை ரூம்ல சூப்பரா போட்டுடலாம். சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கிற மாதிரி கோமாதா, துளசி மாடம், சூரியன், மகாலட்சுமி பாதம், இப்படின்னு இவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு கோலம். இதை நீங்க வெள்ளிக்கிழமையில எல்லாம் போட்டுக்கலாம் வீட்டுல. இந்த கோலம் பாருங்க, இது ஒரு மாதிரி அலையில சூரியன் அப்படியே உதிக்கிற மாதிரி ஒரு அழகான காட்சி வர்ற மாதிரி இப்படி ஒண்ணு இருக்கு. இது பாருங்க தேர் கோலம். தேர் கோலம் ரொம்ப அழகா கொடியோட வருது பாருங்க. அந்த தேர் சூப்பரா இருக்கு. அதாவது ஏக சக்கர தேர் அப்படிங்கிறது சூரியனுடைய தேர். அதனாலதான் அதுல ஒத்த சக்கரம் இருக்கிற மாதிரி அதுல அழகா அப்படி வர்றதையும் பாக்குறோம். சூப்பரா தாமரை பூவை நீங்க வரிசையா எவ்வளவு பெரிய கோலம் போடுறீங்களோ அந்த கோலத்துக்கு பார்டர் கோலமா நீங்க அழகா பயன்படுத்திக்கலாம். ஒரு தாமரைப்பூ ஒரு கலர்லயும் இன்னொரு தாமரைப்பூ வேற கலர்லயும் இப்படி நீங்க மல்டிபிள் கலர்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்க அழகா இந்த ஸ்டென்சில பயன்படுத்த முடியும். இங்க பாருங்க பெருமாளுடைய முத்திரைகள் எல்லாம் இங்க பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கருடாழ்வார் வர்றது, சங்கு சக்கரம் திருமண் எல்லாம் வருது. இந்த பக்கம் பாருங்க பார்டர் கோலம். இந்த பார்டரையுமே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்க வீட்டு வாசல்ல எப்படி அழகா நிலவாசல்ல எவ்வளவு பெரிய பார்டர் போட்டு நடுவுல பெரிய கோலம் போட்டீங்கன்னா பார்டர் கோலம் பயன்படுத்திக்கலாம். இந்த பார்டருமே பாருங்க, இது கிட்டத்தட்ட சரவிளக்கு மாதிரி நடுவுல நம்ம அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாலோ அல்லது பெருமாள் தாயோரோ வச்சுட்டோம்னா ரெண்டு பக்கமும் இந்த சரவிளக்கு இருக்கிற மாதிரி நீங்க அழகா பேட்டர்ன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் காட்டினது எல்லாமே சாம்பிள்ங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டென்சில்லாம் கஸ்டமைஸ்டா பண்ண முடியும். அது ஒரு பெரிய பெனிஃபிட் இதுல இருக்கு. நீங்க வந்து எந்த அம்பாலோ தெய்வ ஸ்வரூபமோ நீங்க வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அந்த போட்டோவை நீங்க அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி அவங்க பண்ணி தருவாங்க. ஆனா 10 நாள் டைம் வேணும். அதனால நீங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இதுல இருக்கிற, நீங்க ரெடிமேடா இருக்கிறது நீங்க கொரியர் போட்டோ இல்ல டன்சோ போட்டு அந்த மாதிரி நீங்க சென்னையில இருக்கீங்க போர்ட்டர் போடுறது இதெல்லாம் ஈஸியா நீங்க வாங்கிக்க முடியும். ஆனா கஸ்டமைஸ் பண்ணணும்னா 10 days டைம் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வட்ட வடிவமா இந்த மாதிரி ஸ்டென்சில் எல்லாம் நான் காட்டினேன் பாருங்க உங்களுக்கு, இதெல்லாம் வந்து நீங்க நேர்ல தான் வந்து வாங்கணும். இதுதான் வந்து நான் உங்களுக்கு இதுல இருக்கிற சைசஸ் எல்லாமே நீங்க நேர்ல மட்டும்தான் வந்து வாங்க முடியும். பார்டர் கோலம் அதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. நான் இங்க சாம்பிள் தான் காட்டுறேன். இது எல்லாமே நீங்க கோலத்துக்கு பார்டர் கோலமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிலவாசல்ல அப்படி ஒரு ஹரிசான்டல் லைன் போடுறதுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க காட்டுறது, இப்ப நீங்க பாக்குறது எல்லாம் பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன் எல்லாமே நீங்க ரொம்ப காலத்துக்கு இதை நல்லா அழகா வாஷ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இதுல எப்படி வந்து தட்டி நம்ம வந்து கோல பவுடரை அதுல போடுறதுங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குங்கிறது பாக்குறீங்க. இதே மாதிரி ஸ்கொயர்ல எவ்வளோ மைனூட்டான டாட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளோ கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஊசி முனை மாதிரி அவ்வளோ மைனூட்டான டாட்ஸோட பேட்டர்ன்ஸ் இருக்கு. சூரியனுடைய அந்த சூரியன் மாதிரியானது, இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட 5 inches by 5 inches 5 by 5 அப்படிங்கிற சைஸ்ல இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா 3 by 3 இந்த சைஸ்லயும் இந்த பேட்டர்ன் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் இதை வாங்கிட்டீங்கன்னா காலத்துக்கும் நீங்க வந்து எப்படி நீங்க பேட்டர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணுமோ பக்கத்துல வச்சு நீங்க நிறைய பார்டராவும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இது பாருங்களேன், இவ்வளவு பெருசு ஒரு ட்ரே மாதிரி இருக்கு பாருங்க. இதுல நீங்க கலர் பவுடரை போட்டு அழகா நீங்க பேட்டர்ன் பண்ணிக்கலாம். இதுல இவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு.
இவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு. நிறைய நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து வெரைட்டியா இருக்கு. எல்லாம் பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு டைம் இருக்கு, எல்லாம் போட்டுடுறீங்க. ஆனா அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அழகு பண்ணி காட்டணும் அப்படின்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. கோலமே போட தெரியல அப்படின்னா இந்த மாதிரியான 4x4 அந்த சைஸ்ல, அதாவது இது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு, ஸ்கொயர்ல இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்குன்ட்டு இப்படி ஷேப்ஸும் இருக்கு. நம்மளுக்கு 1/2 அடியில 6 இன்ச்சஸ்ல வரக்கூடியதும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து 8 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் இந்த மாதிரி வர்றதும் பார்க்குறோம். கிச்சன்ல அஞ்சரை பெட்டி எவ்வளவு முக்கியமானது, அந்த மாதிரி தான் இப்போ நான் காட்ட போற டூல்ஸ் எல்லாம். இந்த ஸ்டென்சில்ஸை பயன்படுத்தணும்னா இந்த மாதிரியானதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கணும். டப்பா டப்பாவா இருக்கு பாருங்க. இதை திறந்து நீங்க அழகா நீங்க வந்து கலர் பவுடரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல நெட்டடா இருக்கு பாருங்க, இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மூடியை போட்டு நீங்க அப்படியே தட்டுனீங்கன்னா போதும். அழகா நிறைய வேஸ்ட் ஆகாது. அதாவது கலர் பவுடர் வந்து உங்களுக்கு அதிகமா வாங்காது. இவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தட்டி தட்டி அப்படியே நீங்க அழகா அந்த கலர் பவுடரை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகிற ஒரு டூல். நல்ல உயரம் இருக்கு பாருங்களேன். இதுல இவ்வளோ பெருசு. நீங்க ஒரு கலரை ஃபில் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 10 பாக்ஸ் 10 கலர் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க தட்டி அந்த கலரை நீங்க அந்த இடத்துல நீங்க போட்டிருக்கிற கோலத்துல ஃபில் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல். நல்ல நிறைய கோல பவுடர் எடுக்காம திக்கா, சில சமயம் நம்ம கையால அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்ப வந்து ஒரு சமயத்துல ஒரு இடத்துல அதிகமா விழும், ஒரு இடத்துல கம்மியா விழும். இதுல அப்படி இல்லை, ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்த டூல் பார்க்கலாம். இப்ப பார்டர் வந்து 5 வரி அப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை நீங்க ஓபன் பண்ணிக்கிட்டு அழகா 5 வரி போட்டுக்கலாம். இப்படி இழுத்தீங்கனாலே சூப்பரா உங்களுக்கு 5 வரி சூப்பரா பார்டர் வந்துடும். இந்த மாதிரி இதுல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வழியா தான் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. இது வழியா நீங்க கோடு அப்படியே பட்டையை இழுக்க வேண்டியது தான். இவ்வளோ டூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இப்ப நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி பேட்டர்ன் தான் பாக்குறீங்க. இது பாருங்களேன், இதுல 4 வரி பட்டையா 4 இழை மட்டும் வரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது இது டாட் மட்டும் வைக்கிறதுக்கு எத்தனை புள்ளி வைக்கணுமோ அதை அழகா இப்படி புள்ளி வச்சுக்கிட்டே போயிடலாம். ஒரே ஒரு நாசில் மட்டும் இருக்கு பாருங்க, புள்ளி வைக்கிறதுக்கானது தான் இது. இதுவும் அப்படிதான், ஒரு புள்ளி மட்டும் நீங்க வச்சுட்டே போகணும்னா புள்ளிக்காக உள்ளது தான் இது. இது நமக்கு தெரியும், இழக்கோலம் போடுறதுக்கு அந்த ரோல் பண்றது தான். அழகா நீங்க இதுல ஃபில் பண்ணிட்டு அரிசி மாவை நீங்க பார்டர் போட்டுக்கலாம். இதுல இருக்கிற சைசஸ் பேட்டர்ன் அப்படி நிறைய நீங்க பாக்குறீங்க. இது பாருங்களேன், இதுல நீங்க கொட்டிக்கணும் அந்த கோலமாவை. இதுல பாருங்க, நடுவுல 4 வரி 2 2 அப்படி வரும் பார்டர். அழகா வந்துருங்க, சூப்பரா இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். இதுவும் 7 வரி அப்படியே பட்டையா. நம்மளால 7 வரி அவ்வளோ நெருக்கமா கரெக்டான அக்யூரசியோட நம்மளால போட முடியாது. இந்த டூல்ஸ் எல்லாம் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது 2 வரி தான், ரெட்டை இழை மட்டும் போடுறதுக்கு உள்ளது. இது பாருங்க, நடுவுல 5 2 பக்கம் 2 2 இருக்கிறது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி டூல்ஸும் நீங்க வாங்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த டப்பா. இதுல நீங்க கலர் பவுடரை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது புள்ளி வைக்கிறதுக்கானது. ஸோ இது மாதிரி தான் இவ்வளோ கேஜெட்ஸ் இருக்கு. எல்லாமே கோலம் போடுறவங்க ஒரு பெரிய காட்டன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கலர் பவுடரை ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு நல்ல தெரப்பியாவும் இருக்கும். இதுதான் இந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பால நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல கொஞ்சோண்டு கோலமாவை ஃபில் பண்ணிட்டு இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும். அழகா இந்த விளக்கு வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரிதான் நீங்க எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி தேய்ச்சி விடணும். கோலமாவு வேஸ்ட் ஆகாது. இந்த ஸ்டென்சில்ல வந்து பயன்படுத்தும் போது நமக்கு கோலமாவு அவ்வளோ வந்து மிச்சமாகும். இன்னொன்னு நீட்டா வந்துடும் இந்த இடத்துல. இப்போ இந்த டப்பால இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கேஜெட்டை பயன்படுத்தி எப்படி வந்து கலர் பவுடரை அப்படியே தூவி விட வேண்டியதுதான். அப்படியே தட்டி விட்டா அந்த பிளாஸ்டிக் அந்த சென்டருக்குள்ளரையே விழற மாதிரி நீங்க தட்டி விட்டா போதும், எல்லா இடத்துலயும் படணும். அப்படி எடுத்தீங்கன்னா அழகா ஒரு கோலம் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பேட்டர்ன் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களோ அழகா கோலமாவும் என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான், வேஸ்ட் ஆகாது, கண்ணாபின்னு ஆகாது. நம்மளோட
ஃபைனான நம்ம அரிசி மாவை பயன்படுத்தினோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ எவ்வளவு அழகா இந்த கோலத்துக்கு பார்டர் போட்டுட்டு காட்டுறது தான் நீங்க பாக்குறீங்க. இப்படி நீங்க 4 பக்கமும் சூப்பரா நீங்க இந்த பார்டர் போட்டீங்கன்னா ஒரு சின்ன கோலம் கூட பிரம்மாண்டமான கோலம் மாதிரி அழகா ஆயிடும். கோலமாவும் இதுல ரொம்ப ஒன்றும் எடுக்காது. நம்ம கண்ணாமண்ணான்னு வேஸ்ட் பண்ணாம கோலமாவை ப்ராப்பரா யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படியே நீங்க அந்த லைனை வச்சு திராவி விட வேண்டியதுதான். சூப்பரா இந்த பார்டர் வந்து அவ்வளோ எக்ஸலண்டா வந்துடும். ஃபினிஷ் பண்ணோன்னா பார்க்கலாம். இப்போ நடுவுல யூஸ் பண்ணி இருக்கிறது ஒரு ஸ்டென்சில், அப்புறம் பார்டருக்கு வேற ஸ்டென்சில், வேற ஒரு ஸ்டென்சில் ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப இங்க பாருங்க, இப்போ ஒரே ஒரு சிங்கிள் தாமரை 4 பக்கமும் அந்த மாதிரி வர்ற மாதிரி கொடுக்கலாம். அந்த தாமரையை நீங்க வேற கலர் கூட யூஸ் பண்ணி, கலர் பவுடரை யூஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா அது ஒரு அழகு வரும். ஸோ நீங்க எப்படி நீங்க உங்களுடைய ஐடியாஸை நீங்க இதுல கொண்டு வர்றீங்களோ அது நம்மளோட சாமர்த்தியம் தான். கோலம் பொறுத்த வரைக்கும் ஸ்டென்சில் ஒரு 10-15 மாடல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு நீங்க அழகா பிளே பண்ணலாம். எவ்வளவு விஸ்தீரணமா நீங்க இந்த கோலத்தை போட்டு போகணும்னாலும் அப்படி பிளான் பண்ணி நீங்க போட்டுக்க முடியும். இப்போ நீங்க தட்டுறத பாருங்க, இந்த மாதிரி அங்கங்க அச்சு வைக்கலாம். அழகா ஒரு தட்டு தட்டிட்டீங்கன்னா போதும், அதுல இருக்கிற பேட்டர்ன் அழகா வந்துடும். இதை வச்சே நீங்க சுத்தி அழகா தட்டிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட அந்த டூல்ஸை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான். இப்போ நம்ம நாடா மாதிரி இழுக்கிறோம் இல்லையா, அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். அழகா அந்த இழக்கோலம் போடுறது இந்த மாதிரியான டூல்ஸை பயன்படுத்தி நம்ம போடும்போது நமக்கு டென்ஷன் இல்லாம சீக்கிரமா வேலை முடியும். நம்ம இதை ஒரு பிளெயினான ஃப்ளோர்ல போடும்போது நமக்கு இது வந்து இப்போ கார்ட்போர்ட்ல போடுறோம், அதனால அதோட ஃபினிஷிங்கை எக்ஸலண்டா காட்ட முடியல. பட் உங்களுக்கு ஃப்ளோரிங்ல வரும்போது சூப்பரா வந்துடும். எப்படி நீங்க டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை இதுல அழகா கொண்டு வந்துட முடியும். ஸோ இழக்கோலம் போட தெரியல அப்படிங்கிற வருத்தமே இல்லாம நீங்க இந்த டூல்ஸ் எல்லாம் ஈஸியா வாங்கி வச்சுட்டு அழகா போட்டுக்கலாம். இந்த மார்கழி 30 நாளும் கோலாகலமா நீங்க உங்க வீட்டு வாசலையே நிரப்பலாம். ஸ்டென்சில்ஸ்ல ஒரு 10 கொஞ்சம் டூல்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டு வாசலை அந்த ஏரியாவையே அப்படியே கவர் பண்ற மாதிரி பல காம்பினேஷன்ல நீங்க இந்த ஸ்டென்சில்ஸை வச்சு பிளே பண்ணியே சூப்பரா நீங்க பேட்டர்ன் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியா, டைம் இல்லாத ரொம்ப பரபரப்புல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே இவ்வளோ பரந்த ஒரு கோலம் போட்டுற முடியும். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகாமையில இருக்கிற அங்காளம்மன் பூஜா சென்டர்ல அழகான ஃபைபர் ஆண்டாள் இந்த சமயத்துல மார்கழி மாதம் 30 நாளுமே நீங்க இந்த ஆண்டாளை வச்சு அழகா நீங்க டெய்லி தீபாராதனை காட்டலாம். துளசி மாடத்தை நீங்க வச்சு பூஜை ரூம்ல வழிபாடு பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய குடும்பங்கள்ல இங்க நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து துளசி மாடம் வச்சு வளர்க்க முடியும், துளசி வளர்க்க முடியும், அதெல்லாம் பண்ண முடியும். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி மாடத்தை நீங்க உங்க பூஜை ரூம்ல வச்சு பூ சாத்தி அழகா நீங்க விளக்கேத்தி வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆண்டாலையும் கொலு பொம்மையா இந்த சமயத்திலேயே நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அங்காளம்மன் பூஜா சென்டர்ல கோலமாவு எக்ஸலண்ட் குவாலிட்டியில கிடைக்கும். ரங்கோலி ஆர்டிஸ்டா நீங்க இருந்தீங்க, சூப்பரா நீங்க கோலம் போடணும்னா அதுக்கு வேணுங்கிற அத்தனை கலர்ஸுமே அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ கோலம் தொடர்பா எல்லாமே நீங்க அங்காளம்மன் பூஜா சென்டர்லயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபெஸ்டிவ் சீசன் வந்ததுனாலே நம்ம மனசெல்லாம் குதூகலமாயிடும். விடியற் காலையில பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஃப்ளரு அது இதுன்னு போட்டுட்டு வெளியில வந்து அழகா கோலம் போடுறதெல்லாம் நம்ம லேடிஸ் அவ்வளவு பேரு ஆசையா கோலம் போடுறதெல்லாம் பாக்குறோம். இந்த மார்கழி நாள் சூப்பரா தொடங்குவாங்க, போக போக அது தேஞ்சு போயிடும். அப்படி இல்லாம 30 நாட்களும் மார்கழிய நம்ம கொண்டாடணும். நல்ல நல்ல அழகழகான கோலங்கள் போட்டு துளசி மாடத்துக்கிட்ட ஒரு விளக்கேத்தி வச்சு அருமையா திருப்பாவை திருவெம்பாவை பாசுரங்களை நிதானமா படிச்சு நம்ம கொஞ்சம் மத்தியானத்துல கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா அதிகாலை எழுந்து நீங்க அந்த பனி உங்களுக்கு படும்போது ஆக்சிஜன் நல்லா உங்களுக்கு கிடைக்கிறது உணர்வீங்க. ஏன்னா அதிகாலை இந்த மார்கழி மாதத்துல மட்டும் ஆக்சிஜனை நம்ம நல்லாவே உள்வாங்கிக்கலாம். ஸோ எந்த விதமான கவலையும் படாம பனி இப்படி பெய்யுதே நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னெலாம் யோசிக்காம மாதவனை நினைச்சுக்கிட்டே நீங்க அழகா
கோலம் போட்டு இந்த மார்கழியை சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட அன்பான வேண்டுகோள். இந்த மார்கழி சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய மார்கழியா உங்களுக்கு அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமா ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர்ல நேர்ல விசிட் பண்ணி பார்த்து உங்களுடைய மார்கழி தொடர்பான அத்தனை பொருட்களும் பூஜா ஐட்டம்ஸ் அத்தனையும் நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.